பாட்டுக்கு வரிகள் கிடைக்காமல் திண்டாடிய கவிஞர் வாலி. எம்ஜிஆர் கொடுத்த ஒரு டம்ளர் பாயாசத்தால் பிறந்த மெகா ஹிட் பாடல். அந்த பாடல் எப்படி உருவானது, அது என்ன பாடல் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பொழுதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் தனது திரைப்படத்தின் பாடலுக்கு வரிகள் கிடைக்காமல் தடுமாறிய கவிஞர் வாலிக்கு எம்ஜிஆர் ஒரு டம்ளர் பாயாசம் கொடுத்ததால் அற்புதமான பாடல் வரிகள் பிறந்தது. பாயாசத்தால் பிறந்த அந்த பாடல் மிகப்பெரிய ஹிட் அடித்துள்ளது. பலரும் அறியாத ஒரு சுவாரஸ்யமான தகவல். அதாவது 1964 ஆண்டு இயக்குனர் டி பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் வெளியான படம் படகோட்டி. 2 மீனவ கிராமங்களுக்கு இடையில் நடக்கும் மோதலை அடிப்படையாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்த படகோட்டி என்ற இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர், சரோஜா தேவி, நம்பியார், நாகேஷ், மனோரமா உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். மெல்லிசை மன்னர்களான MS விஸ்வநாதன் மற்றும் TK ராமமூர்த்தி இசையில் வெளியான இந்த படத்தின் பாடல்கள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. கவிஞர் கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் அரசியல் ரீதியாக கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்ததால் படகோட்டி திரைப்படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களையும் கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருந்தார். இந்த படத்திற்கு பிறகுதான் இனிமேல் என் படங்களின் பாடல்கள் அனைத்தையும் கவிஞர் வாலி எழுதுவார் என்று எம்ஜிஆர் அறிவித்திருந்தார். படகோட்டி திரைப்படத்தின் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாலும் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான் என்ற பாடல் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்தும் வகையில் வரிகள் அமைந்திருக்கும். படகோட்டி திரைப்படத்தின் இந்த பாடலை எழுத சத்யா ஸ்டுடியோவிற்கு கவிஞர் வாலி வந்திருந்தார். ஆனால் அப்போது கவிஞர் வாலி அவர்களுக்கு பாடல் எழுதுவதற்கான சரியான சொற்கள் கிடைக்காமல் திணறிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது எம்ஜிஆர், என்ன வாலி, பாடல் எல்லாம் ரெடியாகி விட்டதா என்று கேட்க, அதற்கு வாலி பாடல்கள் இன்னும் எழுதவில்லை என்று காரணத்தை சொல்ல, அப்பொழுது எம்ஜிஆரோ ஒரு டம்ளர் அவல் பாயாசத்தை கொடுத்துவிட்டு, இதை குடியுங்கள், அப்புறம் பாடலை முடியுங்கள் என்று கூறியுள்ளார். அதன் பிறகு எம்ஜிஆர் படப்பிடிப்பு பணிக்கு சென்று விடுகிறார். அப்போது அங்கிருந்தவர்கள் கவிஞர் வாலியிடம், என்ன கவிஞரே, பாயாசம் சாப்பிட்டீங்களா என்று கேட்க, உங்களுக்குமா கொடுத்தார் என்று கவிஞர் வாலி கேட்டுள்ளார். அதற்கு அவர்கள், எங்களுக்கு மட்டுமா கொடுத்தார், இங்கிருக்கும் அனைவருக்கும் கொடுத்தார், இந்த ஊருக்கே கொடுத்தவர் எம்ஜிஆர் என்று கூறியுள்ளனர். இதை கேட்ட கவிஞர் வாலிக்கு சட்டென்று பாடல் வரிகள் சிக்கியது. உடனடியாக எம்ஜிஆரிடம் சென்று சொல்ல, அவரோ பாடல் அற்புதம், அடுத்த வரி எழுதுங்கள் என்று தட்டி கொடுத்துள்ளார். அப்படி எம்ஜிஆர் கொடுத்த ஒரு டம்ளர் பாயாசத்தால் பிறந்த பாடல்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை, கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைப்பவர்கள் தெருவில் நின்றார், பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை,
கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பெயரை வாழ்த்திடுவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான் என்ற இந்த பாடல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் ஒரு வாரி கொடுக்கும் வள்ளல் என்பதை பலருக்கும் உணர்த்திய ஒரு கொள்கை பாடலாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டம்ளர் பாயாசத்தால் உருவான எம்ஜிஆரின் இந்த கொள்கை பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.